Hi students, welcome all. இந்த வீடியோல நம்ம pressure exerted by air பத்தி பார்க்கலாம். அதாவது காற்றினால் செயல்படும் அழுத்தம் பத்தி பார்க்கலாம். அட்மாஸ்பியர் அதாவது வளிமண்டலம் அப்படினா என்ன? அதாவது நம்மள சுத்தி இருக்கக்கூடிய air வந்து ஒரு envelope மாதிரி இருக்கும். The envelope of air which fills the space around us is called as atmosphere. இந்த atmosphere பாத்தீங்கன்னா earthல இருந்து பல கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மேல எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கும். ஸோ மவுண்டெயின்லாம் ஏறும் போது ஒரு சில டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மளால் நல்லா ஏற முடியும். அப்புறம் மேலே போக போக ஆக்சிஜன் வந்து இருக்காது, குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அட்மாஸ்பியர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த அட்மாஸ்பியர் நம்ம எர்த் சர்ஃபேஸில் தான் அதிகமாக இருக்கும். இந்த அட்மாஸ்பியர் நம்ம எர்த் சர்ஃபேஸில் இருக்கிற காரணத்தினால தான் we can experience a thrust or a force in the earth surface. நெக்ஸ்ட்டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அதாவது வளிமண்டல அழுத்தம் அப்படின்னா என்னன்னு பாருங்க. The amount of force or weight of atmospheric air that act downward on unit surface area of earth surface. அதாவது இப்போ நம்மளோட earthல எவ்வளோ amount of force இல்லைன்னா அந்த அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து எவ்வளோ அமௌண்ட்டில் வந்து earthக்கு டவுன்வோர்டாக வந்து ஆக்ட் ஆகுதோ on the unit surface area that we called as the atmospheric pressure. இந்த atmospheric pressure வந்து அதாவது earth surfaceலேருந்து altitude increase ஆக எப்படி வந்து earth surfaceலேருந்து மேலே போக போக atmosphere decrease ஆகுதோ அதே மாதிரி altitudeனா height தான். earth surfaceலேருந்து height increase ஆக atmospheric pressure வந்து decrease ஆகும். இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை நம்ம எந்த டிவைஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறதுனா பேரோமீட்டர் டிவைஸ். இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவங்க டாரிஸ் எல்லி. இப்போ நீங்கள் ஒரு பிளேஸில் இருக்கீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸில் ஒரு பர்டிகுலர் டைமில் நீங்கள் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பேரோமீட்டர் டிவைஸ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிடலாம் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை. ஸோ அதில் வந்து மெர்குரி காலத்தோட ஹைட் வந்து ஒரு லெவலில் காட்டும். சப்போஸ் இப்போ 73 அப்படின்னா இதோட ரீடிங்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா மில்லிமீட்டர். ஸோ மில்லிமீட்டர் ஆஃப் மெர்குரியில் வந்து இருக்குது. அண்ட் இதை நீங்கள் டில்ட் பண்ணீங்க, இந்த பேரோமீட்டர் டிவைஸை டில்ட் பண்ணாலும் ஸோ மெர்குரி காலத்தோட ஹைட் வந்து ஒரு 73 அப்படின்னு ஒரு லெவலில் இருக்குது இல்லையா. என்னதான் டில்ட் பண்ணாலும் அந்த லெவல் வந்து இப்படியோ இல்லை இப்படியோ வந்து சேஞ்ச் ஆகாது. At sea level, the height of mercury column is around. sea levelல அங்கே வந்து மெர்குரி காலத்தோட ஹைட் வந்து 76 சென்டிமீட்டர் ஆர் 760 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஒரு பிளேஸில் இருக்கீங்க. அப்போ அந்த பிளேஸில் பேரோமீட்டர் டிவைஸை யூஸ் பண்ணி நீங்கள் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை ஃபைண்ட் பண்ணுறீங்க. மெர்குரி காலத்தில் வந்து சர்டன் லெவல் ஆஃப் ஹைட்டில் வந்து காட்டும். ஸோ அந்த டைமில் எக்ஸர்ட் ஆகக்கூடிய ப்ரெஷரை தான் நம்ம வந்து ப்ரெஷர் ஆஃப் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து 1 ATM. அப்படின்னா என்னென்னா ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த மெர்குரி காலம் ஆஃப் ஹைட் 76 சென்டிமீட்டர் இன் பேரோமீட்டர். பேரோமீட்டர் டிவைஸில் மெர்குரி காலத்தோட ஹைட் வந்து 76 சென்டிமீட்டராக இருக்கும் போது எக்ஸர்ட் ஆகக்கூடிய ப்ரெஷரை தான் நம்ம வந்து 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். அதோட வேல்யூ வந்து 1.01 × 10⁵ நியூட்டன் மீட்டர் பவர் -2. இதை வந்து எஸ்ஐ சிஸ்டமில் 1 lakh பாஸ்கல் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக சொல்லுவோம். இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் பவர் -2 ஆர் பாஸ்கல். Next, more to know, cooking in a place located at a higher altitude is difficult. Why? அதாவது higher altitude நம்ம earth surfaceலேருந்து உயரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து போய் நம்ம குக் பண்ணணும் இல்லைன்னா பேக் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. At higher altitude due to lack of atmospheric pressure, அதாவது earth surfaceல தான் வந்து atmospheric pressure வந்து அதிகமாக இருக்கும். ஹையராக போகும்போது டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஹையர் ஆல்டிடியூடில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால லேக் ஆகிறதுனால பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ், இப்போ வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 டிகிரிஸ் சென்டிகிரேட்டாக தான் இருக்குது. அதாவது நார்மலாக 100 டிகிரி சென்டிகிரேட்டு தான், ஆனால் 80 டிகிரிக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸோட பாய்லிங் பாயிண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த டெம்பரேச்சரில் நம்ம ஒரு பொருளை வந்து குக் பண்ணுறோம், அப்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹீட் எனர்ஜி இருக்கு இல்லையா, தெர்மல் எனர்ஜி வந்து இஸ் நாட் சஃபிஷியன்ட் இனஃப். ஸோ ஹீட் எனர்ஜி இருந்தால் தான் வேகமாக குக் ஆகும். ஹீட் எனர்ஜியே சஃபிஷியண்ட்டாக இல்லை இந்த டெம்பரேச்சரில் அப்படின்னா நம்ம அதிகமான டைம் எடுத்து சமைக்கணும், லேட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து குக்கிங் இன் அ பிளேஸ் லொக்கேட்டட் அட் ஹையர் ஆல்டிடியூட் வந்து டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது
ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஏர், அதாவது காற்று மூலியமாக அழுத்தம் வந்து செயல்படுறது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோங்க. அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கோட மவுத்தில் ஒரு பாயில்டு எக், நல்லா முட்டையோடலாம் உடச்ச ஒரு வேக வச்ச முட்டையை எடுத்து இங்கே வைங்க. நீங்கள் என்ன தான் அமுக்குனாலும் இந்த முட்டை வந்து இதுக்குள்ளே விழாது. இப்போது இந்த முட்டையை எடுத்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை எடுத்து உள்ளே போட்டு பேர்ன் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் வந்து ஃபுல்லாக எரியும் போது உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸ் பேர்ன் ஆகிறதுக்கு ஆக்சிஜன் வந்து சப்ளை தேவை இல்லையா? ஸோ இந்த பேப்பர் பேர்ன் ஆகிறதுக்கு, கம்பஷன் ஆகிறதுக்கு இந்த ஆக்சிஜனை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஸோ ஆக்சிஜன் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பாயில்டு எக்கை மறுபடியும் வைக்கிறோம். அப்போ என்னாகும், இது வந்து உள்ளே போயிடும். எப்படின்னா, இப்போ ஆக்சிஜன் யூஸ் ஆகி முடித்த உடனே இந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் ஆகிடும். அப்போது வெளியே இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த அட்மாஸ்பியரில் வந்து ஹை ப்ரெஷர் வந்து இருக்கும். அண்ட் நம்ம இந்த பாயில்டு எக் வைக்கிற சமயத்தில் இந்த ஹை ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷரை நோக்கி மூவ் ஆக பார்க்கும். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இது புஷ் பண்ணுது பாயில்டு எக்கை இந்த இடத்துக்கு புஷ் பண்ணும்போது ஹை ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷர் ஏரியாவை வந்து ஆக்குபை பண்ணிக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஏர் பற்றி பார்த்தோம். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ டு வாட்ச் மை சேனல். என்னோட சேனலில் நான் எல்லா கான்செப்ட்டும் கவர் பண்ணுற மாதிரி பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஃப்ரம் 6th standard to standard 12 வரைக்கும் நான் வீடியோஸ் போட்டுகிட்டே வரேன். டோன்ட் மிஸ் இட், சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.